சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல ஃபிடே கிராண்ட் ஸ்விஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ரெஸ்ட் டேக்கு அப்புறம் 7த் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் பண்ணியிருக்காங்க. அதோட அப்டேட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் வந்து பார்த்தீங்கன்னா, வைஷாலி ரமேஷ் பாபுக்கும் ஓல்கா பர்லெகா அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட் லீடர். ஸோ லைக் ஒரு ஃபியூ ரவுண்ட்ஸ்க்கு முன்னாடி 2 பேரும் லீடரா இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு இடையில நடந்த கேமுக்கு அப்புறம் அந்த லீடர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா, வேற மாரி இருக்கு. இந்த கேம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கேம் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, சுற்று 3லயே நடந்திருக்கு. ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கேம் வந்து ஆடியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, நெறைய கேம்ஸ் அவங்களுடைய எல்லா கேமும் நான் செக் பண்ணேன். எல்லா கேமும் பயங்கரமா ஆடியிருக்காங்க. ஸோ அவங்களோட கேம்ஸ் நம்ம லேட்டரா கவர் பண்ணுவோம். பட் இன்னைக்கு நம்ம ஒல்கோவோட விளையாடின கேம பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்டின்னா, நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இப்போ இந்த கேம பார்க்கலாம். இந்த கேம்ல வந்து வைஷாலி வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்றாங்க. கேம் வந்து E4 ஓப்பன் பண்றாங்க. ஆப்போனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா D6. இது வந்து நம்ம பிரிக் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். D4, நைட் F6, நைட் C3 டெவலப் பண்ணுறாங்க. பின்ன அதுக்கப்புறம் G6. ஸோ இது வந்து மெயின் லைன் தான். ஸோ பிஷப் E3 டெவலப் பண்ணுறாங்க. அவங்க பிஷப் G7 டெவலப் பண்ணுறாங்க. அடுத்து குயின் டு D2 போட்டு உடனே பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த பொசிஷனில் வந்து அவங்க A6 போட்டு குயின் சைடு எக்ஸ்பேண்ட் பண்ண பார்க்குறாங்க. அதை தடுக்கிறதுக்கு A4. அண்ட் இங்கே பிளாக் வந்து இந்த பிஷப்பை சேஸ் பண்ணுறதா இருந்தால் இங்கே சேஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நைட் டு G4 போட்டு சேஸ் பண்ணலாம். இப்போ தேவையில்லாம வந்து லைக் நீங்க பிஷப் F4 போற மாரி இருக்கும். பான் டூ E5, டி டேக்ஸ் E5, பின்ன அதுக்கப்புறம் டி டேக்ஸ் E5. ஸோ இந்த குயின் ட்ரேட் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஃபெக்டிவான இந்த பேட்டரி ஃபார்ம் பண்ணி நம்ம கிங் சைட்ல ஏர்லி அட்டாக் வந்து பண்ண முடியாது. பண்றதுனா பண்ணலாம். பட் பான் டூ A4. பான் டூ A4க்கு அப்புறம் வந்து நைட் C6 விளையாடுறாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பொசிஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேசலும் அதிகமா பண்ணியிருக்காங்க. அட் நைட் C6 டெவலப்பிங் மூவ். அடுத்து பிஷப் E2. ஸோ டேட்டாபேஸில் மாஸ்டர் டேட்டாபேஸில் இந்த மூவ்லேருந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நியூ கேம் தான் நம்ம வந்து பார்க்குறோம். 7th மூவ்லேருந்து. ஸோ பிளாக் வந்து கேசல் பண்ணிடுறாங்க. பின்ன அதுக்கப்புறம் நைட் F3 டெவலப் பண்ணுறாங்க. அண்ட் டெவலப் பண்ணதுக்கப்புறம் E5 ஸ்ட்ரைக்கிங் இன் த சென்டர். சென்டர் ஸ்ட்ரைக் பண்ணோடனே D5, D5க்கு அப்புறம் நைட் E7 போகிறாங்க. அண்ட் நைட் E7க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வைஷாலி H3 விளையாடுறாங்க. ஏன்னா, பிஷப் வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரே ஒரு ஸ்கொயர் வந்து கவனிச்சிங்கன்னா, இந்த ஒரு ஸ்கொயர் மட்டும் தான் இருக்குது. ஸோ மற்றபடி D7 போகலாம். பட் ரிமைனிங் ஸ்கொயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கவர் ஆகிடுது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பிஷப் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு பேட் பிஷப்பாக வந்து ஆக்ட் ஆக போகுது ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த கேம். அண்ட் ஒயிட்க்கு அந்த மாதிரி இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒயிட்டுக்கும் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஒயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கோப் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் சில டார்கெட்டிங் ஸ்கொயர்ஸ் வந்து நமக்கு இருக்குது. நைட் H5. நைட் H5யோட ஐடியா என்ன அப்படின்னா, பானை இம்மீடியட்டாக வந்து F5 போட போகிறாங்க. ஏன்னா கிங் சைட் வேகமாக கேன்சல் பண்ணதே அதுக்காக தான். இந்த பொசிஷனில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேஸ்லிங் ஆன் த கிங் சைட். இங்கே நைட் டு G5 ட்ரை பண்ணனா ட்ரை பண்ணலாம். ஈவன் G4 கூட இருக்குது. ஸோ G4 வெரி இன்ட்ரெஸ்டிங் மூவ். ஒரு டெம்பரரி பான் சாக்ரிஃபைஸ். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் கேப்சர் பண்ணும்போது அவங்களுக்கு பிஷப் பேர் ரீடைன் ஆகிடும். 2வது நீங்கள் குயின் டேக்ஸ் F4 அடிச்சதுக்கப்புறம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிஷப் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட அப்பு மட்டும் கிடையாது. பிஷப் பேர் கெயின் பண்ணது மட்டும் இல்லாம, அந்த பிஷப்க்கு ஸ்கோப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு காம்பன்சேஷன் வந்து இருக்கு பிளாக்குக்கு. பட் கேமில் வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க வைஷாலி. அதுக்கப்புறம் குயின் டு E8. ஸோ இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய டைம் வந்து இங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறத கவனிக்க முடியும். ஆனா, ஓல்காக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 38 மினிட்ஸ் வந்து இருக்கு. ஆனா, இங்க வைஷாலிக்கு 20 மினிட்ஸ் தான் இருக்கு. ஸோ நைட் H4 போறாங்க. நைட் H4க்கு அப்புறம் அவங்க வந்து F5 ஆடுறாங்க. F5க்கு கேப்சர் பண்ணிடுறாங்க. அண்ட் இங்கே பிஷப் இன்டு H5 விளையாடுறதுனா விளையாடலாம். பட் ஆனால் பான் டு F4க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சேம் வேரியேஷன் மாதிரி தெரியும். பட் தேவையில்லாமல் இந்த பிஷப்பை நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா என்கேம் நோக்கி போகிறோம் அப்படிங்கிறதுனால திடீர்னு பொசிஷன் வந்து ஓப்பன் ஆகும்போது இந்த பிஷப்போட ப்ரெசன்ஸ் ரொம்ப அதிகமாக ஃபெயில் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இடெக்ஸ் F5 விளையாடுறாங்க. அதனால ஜிடெக்ஸ் F5. ஸோ டிப்பிக்கலான ஸ்ட்ரக்சர் தான் இது. கிங்ஸ் இண்டியனில் பெர்க் அண்ட் மாடர்ன் டிஃபென்ஸ்லாம் பார்க்குறது. ஸோ குயின் D1 போட்டு பேட்டரி ஃபார்ம் பண்ணி நைட்டை த்ரெட்டன் பண்ண உடனே நைட்டை வந்து திரும்ப F6 கொண்டு போயிடுறாங்க. பின் அதுக்கப்புறம் F4 ஆடிடுறாங்க. நீங்கள் F4 ஆடலை அப்படின்னா அவங்க F4 ஆடுற மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்கொயர் கிடைக்கும் நைட்டுக்கு. ஸோ இப்படி பல ப்ராப்ளம் வந்து வர வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு இங்கே ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். பட் இருந்தாலும் F4 ஆடும்போது அவங்களுக்கு கிங் சைடில் ஸ்பேஸ் கொஞ்சம் எடுக்கிறதுனால அவங்களும் கிங் சைடில் நல்லா அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் F4 வந்து நம்ம ஆடுறது நல்லது. ஸோ பான் டு E4. அதே போல் இங்கே கேப்சர் பண்ணுறதுனால ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னா, ஓகே கட்டாயமாக இருக்கும். என்னென்னா அகெயின் அந்த பிஷப்போட ஸ்கோப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி மேனேஜபிள் பொசிஷன். 2வது ஒன்று புஷ் பண்ணுறது, ஒன்று வெட்டுறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நைட் G6 போடுறது. ஏன்னா டைம் ப்ரெஷரில் இந்த மாதிரி நம்ம சில ஆப்ஷன்ஸ் கன்சிடர் பண்ணுறது நல்லது.
ஏன் அப்படின்னா, இப்போ இது மாரி விளையாடினா கேம் வேற ஏதாவது பெரிய வித்தியாசமா முடிஞ்சிருக்குமா அப்படின்றதுக்காக தான். ஸோ நைட் G6 ஆடுனீங்கன்னா, நீங்க வெட்டக்கூடாது. வெட்னீங்கன்னா உங்களுக்கு குயின் கேம்குள்ள வரும். ஸோ பிளாக் இஸ் ஆல்ரெடி ஸ்லைட்லி பெட்டர். அதனால பான் E4மே நல்ல மூவ் தான். ஸோ ஸ்பேஸ் கெயின் பண்றாங்க. பிளஸ் பிஷப்போட ஸ்கோப் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் வைஷாலி எப்படி இந்த 15 நிமிஷத்துல இன்னும் ஒரு 15 மூல ஆர் 10 மூல கேம் முடிச்சாங்க அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ குயின் டூ D2 பின்ன அதுக்கப்புறம் கிங் H8, கிங் டூ H2, குயின் டூ F7, ரூக் A D1. ஸோ எல்லா பீஸையும் ஒவ்வொரு பீஸையுமே வந்து ஆக்டிவேட் பண்றாங்க. பான் டூ B6. ஏன்னா எப்படியும் பிஷப் வந்து இந்த இந்த பக்கம் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்களோட ஓன் பானை தான் பார்த்துட்டு இருக்கு. இங்கே போனதாவது இதை டார்கெட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா செம ப்ரெஷர் பில்டப் பண்ணுறதை கவனிக்க முடியும். ரூக் டு G1 அண்ட் தென் பிஷப் டு B7. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 4 பீசஸ் வந்து இதை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ குயினோட சேர்த்து ஸோ எப்படி டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். ஸோ பிஷப் டு C4. பிஷப் C4 குயின் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டிங் த பிஷப்ன்றதுனால நம்ம மோஸ்ட்லி இதை கேப்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து குயினை வந்து மூவ் பண்ணி ஆக்டிவான ஸ்கொயருக்கு கொண்டு வராங்க. பின்ன அதுக்கப்புறம் குயின் F2. குயின் F2க்கு அப்புறம் அவங்களும் ரூக்கை இன்வால்வ் பண்ணுறாங்க. பின்ன அதுக்கப்புறம் பிஷப் D4. இந்த D4 எப்போ அவங்க E4 ஆடினாங்களோ அப்போவே வந்து இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா D4க்கு வந்து வர வாய்ப்பு இருக்கும். அதாவது அப்போவே கூட விளையாடிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பிஷப் அப்போஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ரூக் டு G8, பிஷப் E3, பிஷப் C8, பின்ன அதுக்கப்புறம் பிஷப் E2. ஸோ இங்கே அந்த ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆகுது. அதனால் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஆக்டிவான ஸ்கொயருக்கு பிஷப்பை கொண்டு வராங்க. இப்போது குயின் மூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு நிறைய கண்ட்ரோல் வந்து ஒயிட்டுக்கு இருக்குது. ஸோ அதனால் ஒயிட் வந்து ஃபைனலி அதாவது வைஷாலி வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி G4 வந்து போட்டு பிரேக் பண்ணுறாங்க. ஏன்னா எப்படி கேமை வந்து ஃபர்தராக ப்ரோக்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே வரும். ஸோ G4 தான் ஒன்லி வே. ஸோ G4 வந்து கரெக்டாக வந்து விளையாடுறாங்க. ஒன்லி அதாவது ஸ்டாக் ஃபிஷோட டாப் ரெக்கமெண்டட் மூவ் 1 minute 33 செகண்ட்ஸில் இதை வந்து விளையாடுறாங்க. F into G4க்கு அப்புறம் H into G4. இதில் என்னென்னா பிளாக்குக்கு வந்து பான் வந்து இல்லாமல் இருக்க மாதிரியே தெரியும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பான் ஒயிட்டுக்கிட்ட இருக்குது. F அண்ட் G5ல பிளாக் கிட்ட H பான் இருக்குது அண்ட் E பான் இருக்குது. ஆனால் அந்த பானோட ப்ரெசன்ஸ் நம்மளால் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்காது. ஏன்னா இங்கே ஸ்பேஸ் இருக்குது, பட் அதை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த 2 பான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய த்ரெட்ஸ் கிரியேட் பண்ணும். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பொசிஷனில் இந்த பானுக்கு வந்து ட்ரிபிள் அட்டாக் இருக்குது. 2 தடவை தான் ஆக்சுவலாக டிஃபெண்ட் ஆகிருக்கு. ஆனால் அவங்க வந்து த்ரீ டைம்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதனால் கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மிஸ்டேக் ஆஃப் த கேம். இது வந்து பார்த்திங்கன்னா லூசிங் மிஸ்டேக். குயிக்காக பார் எவ்வளோ மேலே போயிருக்கு பார்த்தீங்களா? என்னன்னா இந்த இடத்துல நைட் எக்ஸ் D5 ஆட முடியும். அவங்களால திரும்ப வெட்ட முடியாது ஆக்சுவலாக. கம்ப்யூட்டர் என்ன நினைக்குது அப்படின்னா, நீங்கள் போன வரைக்கும் போட்டோன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு அப்படியே பிஷப் டெவலப் பண்ணி கேமை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லுது. பட் இங்கே நேச்சுரலாக நம்ம ஹியூமன் இப்படி தான் விளையாடுவோம். இங்கே என்ன ப்ராப்ளம், எதனால் இது தப்பு அப்படின்னு நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் நான் தம்ப்நெயில்ல வச்சுட்டேன் ஆக்சுவலாக ரூக் இன்டு D5 வந்து பிரில்லியன்ட் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏன் அது பிரில்லியன்ட் மூவ், எதனால் அப்படிங்கிறத ஃபாலோவிங் மூவை நீங்கள் கண்டுபிடிச்சா தான் உங்களுக்கு தெரியும். சூப்பரான ஒரு காம்பினேஷன் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க வைஷாலி. அதனால தான் இந்த பிரில்லியன்ட் ரூக் சாக்ரிஃபைஸ். இது மட்டும் இல்லை, இன்னொரு பிரில்லியன்ட் மூவும் ஆட போகிறாங்க. ரூக் இன்டு D5க்கு அந்த ரூக்கை அவங்க கண்டுக்கவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, சப்போஸ் இந்த வேரியேஷன் தான் கேல்குலேட் பண்ண சொன்னேன். ஸோ குயின் இன்டு D5 அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சூப்பரான ஒரு மேடிங் சீக்வன்ஸ் ஆர் குயினை வின் பண்ணக்கூடிய சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ நைட் G6 செக் தாங்க. ரூக்கை கொடுத்தீங்க, இப்போ திரும்ப நைட்டை கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாம் என்ன அப்படின்னா H into G6 அப்புறம் குயின் H4 செக். சிம்பிளாக இதை பிளாக் பண்ணிங்க அப்படின்னா மேட்டு. ஸோ அப்போ நீங்கள் குயினை கொடுத்தாகணும். ஸோ குயினை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பானலை வெட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி திரும்ப வெட்டினாங்கன்னா கேப்சர் பண்ணிவிட்டு திரும்ப மேட் பண்ணலாம். ஸோ அதனால் அதை வெட்டுறது நல்லது கிடையாது. ஸோ பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணுறது தான் பெட்ரு. ஸோ G5க்கு ரூக் இன்டு G5ன்னு சொல்லி கொஞ்சம் கேமை வந்து பொறுமையாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இது எதுவுமே கேமில் நடக்கலை. ஏன்னா அவங்க அந்த சாக்ரிஃபைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அக்செப்ட் பண்ணலை. ஸோ பிஷப் டெக்ஸ் B2 விளையாடுறாங்க. பின் அதுக்கப்புறம் ரூக்கை ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ ரூக்கை பயங்கரமான ஒரு லிஃப்ட் ஆக்சுவலாக. ஸோ அது சாக்ரிஃபைஸ் மூலயமா உள்ளே வந்திருக்கு. பியூட்டிஃபுல்லான லிஃப்ட்டு. ஸோ ரூக் G7, பான் டு G5. ஸோ இப்போ திரும்ப நம்ம வந்து நம்ம பீசஸை வந்து கொண்டு அட்டாக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இன்னும் நிறையா லைன்ஸ் வந்து வேணும். நம்ம பானை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால் வந்து H5 ஓப்பனாக இருக்குது. G5 ஓப்பன் பண்ண தான் நம்ம அட்டாக் பண்ண முடியும். ஸோ அவங்க பான் D5 போடுறாங்க. பட் அதை கண்டுக்கல. G6, குயின் F6 அண்ட் தென் ரூக் டேக்ஸ் H7 செக். கிங்கை கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க ட்ரேட் பண்ணி. G டேக்ஸ் H7க்கு அப்புறம் பான் டு D4. அண்ட் இந்த பொசிஷனில் கிங் டேக்ஸ் H7 வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக விளையாடி இருக்கலாம் அவங்க. ஏன் அப்படின்னா ரூக் G6க்கு அப்புறம் இமீடியட் லூசிங் கிடையாது. ஈவன் நீங்கள் இந்த வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூட இந்த இம்பேலன்ஸ் வச்சு நம்ம விளையாட வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா கிங்கு கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ்டு. அதர்வைஸ் ஆல்சோ கேம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க
கொண்டு போயிருந்திருக்கலாம். கிங் கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகிருந்தால் கொஞ்சம் கஷ்டம் இந்த கேமை கன்டினியூ பண்ணுறது. அதனால் பான் டு D4 வந்து ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணோடனே நைட் G6 செக்கு. கிங் அதை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க கேப்சர் பண்ணுறதுக்கு. பின் அதுக்கப்புறம் ரூக் டு G5 அனதர் பிரில்லியன்ட் மூவ். ஸோ என்னென்னா இங்கே பிஷப்பை கொடுக்குறாங்க. ஸோ D takes E3 கட் பண்ணிடுறாங்க. பின் அதுக்கப்புறம் குயின் H4 செக்கு. ஸோ ஒரு டெட்லியான டிஸ்கவரிக்குள்ளே மாட்ட போகிறாங்க. ஸோ கிங் G7 நைட் E5 டிஸ்கவர்ட் செக் டு த கிங் பை த ரூக். கிங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா சில மூவ்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆர் பிளாக் தான் பண்ணணும், அல்லதுனா ரூக்கை வெட்டணும். ஸோ கிங் F8 அண்ட் தென் ரூக் டு G8 செக். அண்ட் இந்த பொசிஷனில் இதுக்கு பதில் நீங்கள் குயின் H7ம் விளையாடலாம் மேட் த்ரெட்டன் பண்ணுறதுக்கு. அப்போது எப்படினாலும் வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குயினை கொடுத்து தான் ஆகணும். சப்போஸ் அவங்க இந்த மாதிரி டாக்டிஸ் இருக்குன்னு நினச்சி பண்ணாங்க அப்படின்னா தென் கிங் H1. உங்களால் வந்து இந்த ரூக்கை வெட்ட முடியாது. வெட்டிங்கன்னா குயின் F7 மேட். ஸோ எப்படி பார்த்தாலும் மேட்டை தடுக்க முடியாது. அதனால் கிங் F8 ரூக் G8 செக் வச்ச உடனே இந்த பொசிஷனில் ஓல்கா பார்லகா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசைன் பண்ணிடுறாங்க. ஸோ ப்ரில்லியண்ட்டான கேம் வைஷலோட கேம். ஸோ இந்த கேம் முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கணும், பட் ஐ மிஸ் தட். ஸோ ஏன்னா மென் செக்ஷனில் என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ரிசல்ட்ஸ் பேஜில் நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ உமன் செக்ஷனில் இவங்க லீடிங்லேயே வந்துட்டு இருந்தாங்க. அதுவும் 6 கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 7 ரவுண்ட்ஸ். இட்ஸ் அ ப்ரில்லியண்ட் என்ன சொல்ல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக என்ன கேட்டிங்க அப்படின்னா. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் ஃபீல்டில் வைஷாலி வந்து இந்த மாதிரி மற்றவங்களை அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறத பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இப்போ நம்ம பேசலாம். ஸோ இந்த பொசிஷனில் ஓகே எனிவே இது நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம குயிக்காக ஸ்டாண்டிங்ஸ் ப்ளஸ் வைஷாலியோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பேசுவோம் வாங்க. ஸோ இது வந்து மென் செக்ஷனோட ரிசல்ட்ஸ் பேஜ். மத்தாயஸ் ப்ளூ பாம் அர்ஜுன் எரிகேசியை பீட் பண்ணதுனால 5.5ஓட கோ லீடர் நிஹால் சரீனோட லீடிங்கில் போயிட்டுருக்காரு. நிஹால் சரீன் 3rd ரவுண்டும் 3 கேம்ஸ் இன் ரோ வந்து வின் பண்ணியிருக்காரு. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வேர்ல்டு சாம்பியன் குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா 3 கேம்ஸ் இன் ரோ வந்து லாஸ் பண்ணிட்டார். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் லேட்டராக. ஸோ நிஹால் வந்து பார்த்திங்கன்னா 5.5. பஹம் மகசூத்லோ இவ்வளோ நேரம் 6 சுற்று வரைக்கும் பயங்கர ஸ்ட்ராங்காக லீட் பண்ணி போயிட்டு இருந்த பர்ஹமை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு நம்மால் லீடர் ஆகிட்டார். ஸோ நிஹால் சரீன். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பிளேயர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக போயிட்டே இருக்கார். நார்மலாக ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வர ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வரும்போது அவரை பீட் பண்ணிவிட்டு இவர் லீடராக மாறுறாரு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்த்த நிறைய ஸ்டாண்டிங்ஸில் இன்னும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ அபிமன்யு 5, பஹம் மக்சூல் அப்படியே ட்ராப் ஹோல்ட் பண்ணிகிட்டே போகிறாரு. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அபிமன்யுக்கு இந்த ஏஜில் அண்ட் அந்த ரேட்டிங்க்கு. ஸோ அதனால் வந்து அப்படியே கொஞ்சம் இது பண்ணுறாரு, என்ன சொல்ல கன்சல்டேட் பண்ணுறாரு அவரோட ரிசல்ட்ஸை. ஸோ பஹம் வந்து தோற்றுனால 5, அதர்வைஸ் ட்ரா பண்ணியிருந்தால் கூட 5.5ல் இருந்திருப்பார். அலிரிசா ஃபிரூஷா 5, நொதிர்பேக், ஹேண்ட்ஸ் நீமன், அனிஷ் கிரி, வித்யுத் குஜராத்தி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க. வித்யுத் வந்து வின் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா ஹேண்ட்ஸ் நீமன் வந்து பார்த்திங்கனாக்கா யாரையோ பீட் பண்ணாரே நம்ம ஸ்டார் பிளேயர் யாகிஸ்கான் எடோமஸை வந்து பீட் பண்ணிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வி பிரணவ். ஸோ எல்லாமே உங்களுக்கு கீழே இருக்குது. அர்ஜுன் 4.5, பின்ன பிரகும் வந்து பார்த்திங்கன்னா 4.5 ஒரு லாஸ் சஃபர் ஆனதுனால. ஆக்சுவலாக லாஸ்ட் ரவுண்டு வந்து வின் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு லாஸ்னால 4.5ல் தான் இருக்கார். ஸோ மற்ற ரிசல்ட்ஸ் உங்களால் பார்க்க முடியும். இங்கே இப்போ இந்த உமன் செக்ஷனோட ரிசல்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் குயிக்காக. முக்கியமாக வைஷாலியோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ வைஷாலி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக லீட் பண்ணி போயிட்டுருக்காங்க 6 பாயிண்ட்ஸோட 0.5 ஹெட் ஆஃப் த ஃபீல்டு. ஸோ அவளோட பர்ஃபார்மன்ஸ் நான் கிளிக் பண்ணி பார்த்தேன். ஸோ எவ்வளோ அப்படின்னா 2707 பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 19.8 ரேட்டிங் வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ 2 கேம் ட்ரா, மீதி எல்லா கேமும் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபியூ கேம்ஸ் நான் செக் பண்ணேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் செக் பண்ண எல்லா கேம்லையுமே ஒரு பிரில்லியன்ட் மூவ் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து விளையாடுறாங்க. ஸோ ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது வைஷாலி இந்த மாதிரி விளையாடுறது. ஸோ நம்ம இந்தியன் என்ன சொல்கிறது இந்தியன் பிளேயர்ஸ் உமன் பிளேயர்ஸ்க்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த விஷயம். இதே போலவே போனாங்களா அவங்க கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா டாப் 2ல் ஃபினிஷ் பண்ண வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ வில் பி பிளேயிங் இந்த கேண்டிடேட்ஸ் நினைக்கிறேன். ஸோ ரிமைனிங் 4 ரவுண்ட்ஸ் இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன்னா இதுதான் இப்போ என்ன சொல்கிறது நியூஸ் ஆஃப் த செஸ்ன்னு சொல்லலாம். ஸோ என்னென்னா குகேஷ் வந்து இந்த லாஸ் சஃபர் ஆகிறது நம்மளாலேயே பார்க்க முடியல. பட் ஏன் அந்த மாதிரி ஆகிறாரு அப்படிங்கிறதும் கிளியராக தெரியல. ஸோ அவரோட இன்டர்வியூஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்டர்வியூ கொடுத்தாரான்னு எனக்கு தெரியல. பட் ஸோ அவரோட இது எடுப்போம். நம்ம ரொம்ப கீழே போயிருப்பார்னு நினைக்கிறேன். குகேஷ் வந்து 3 பாயிண்ட்ஸில் இருக்கார்.
84th பிளேஸில் 2 வின் பண்ணியிருக்காரு, 2 ட்ரா பண்ணியிருக்காரு. பட் ரிமைனிங் 3 ரவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ். அண்ட் 8th ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா தேஷ்முக்கோட விளையாட போகிறாரு. ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.